Hello friends, welcome to Sarah's Menu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும், ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராவும் இந்த ஸ்நாக்கை செஞ்சு முடிச்சிடலாம். ராகி மாவை பயன்படுத்தி போண்டா தான் செய்ய போறோம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துப்போம். எந்த கப்பில் ராகி மாவு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் மற்ற மாவையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துருவோம். ராகி போண்டாக்கு வெங்காயம் நிறைய சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாவே வரும். 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, 5 கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின புதினா 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும் போது போண்டா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்காமலே முதல்ல மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா கொஞ்சம் ஹார்டாக வரும். மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு போண்டா செய்யறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலிருந்து 2 ஸ்பூன் போல் சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சைடில் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டுட்டு பிசைய ஆரம்பிங்க, இல்லைன்னா எண்ணெய் சூடு கையில் பட்டுரும். இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம்க்கெல்லாம் சூடான எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தீயை குறைச்சி வச்சுப்போம். சின்ன சின்ன போண்டாவாக எண்ணெயில் அழகாக ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. மாவு அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே உருண்டை பண்ணி போடுங்க. மற்ற மாவை விட ராகி மாவு கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும், அதனால் சின்ன சின்ன போண்டாவாகவே போட்டு எடுத்துப்போம். மாவை எண்ணெயில் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பாக வரா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. உடனே கிளறி விடாமல் ஒரு 2 நிமிஷம் போல் இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரித்து விடுங்க. ராகி போண்டா பார்த்திங்கன்னா மற்ற போண்டா மாதிரிலாம் கரெக்டான ஷேப்பில் போட முடியாது, கொஞ்சம் அன்ஷேப்பாக தான் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு டார்க்காக கலர் இருக்கிறதுனால இது வெந்து வந்துடுச்சான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் போல் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்து தான் எடுக்கணும். போண்டா நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்துடுச்சு. இப்போ தனியாக வெளியே எடுத்துப்போம். வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா போண்டாவும் கருகிடும். ராகி போண்டாலாம் முடிஞ்ச அளவுக்கு சுட சுட இருக்கும் போதே சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மேலே இருக்க கிறிஸ்பினஸ்லாம் போய் கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். இப்போ மீதம் இருக்க மாவில் இதே மாதிரி போண்டா போட்டு எடுத்துருங்க. சுட சுட சத்தான ராகி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.